கச்சத்தீவில் உள்ள அந்தோணியார் கோவிலுக்கு சுதந்திரமாக சென்று வருவதற்கான ஏற்பாடுகளை செய்வேன் என ராமநாதபுரம் பாஜக வேட்பாளர் ஜிபிஎஸ் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர் ஜிபிஎஸ் நாகேந்திரன் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் அதிமுக மாவட்ட செயலாளர் முனியசாமி மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட தலைவர் முரளிதரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு ஜிபிஎஸ் நாகேந்திரன் வெற்றி பெற செய்ய அனைவரும் கடுமையாக உழைப்போம் என்று கூறினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஜிபிஎஸ் நாகேந்திரன், மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பெருக்க தேவையான நடவடிக்கை எடுத்து அவர்களுக்காக தொடர்ந்து பாடுபடுவேன் என்று கூறினார். மத்திய அரசு கொண்டு வரும் திட்டங்களை நமது ராமநாதபுரம் மாவட்ட மக்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பேன் எனவும் அவர் அப்போது உறுதியளித்தார். கச்சத்தீவை மீட்கிறதுக்கு உண்டான வழிகள் என்னன்னு? கச்சத்தீவு மீட்கிறது நம்ம பண்ணல தேவை யார் பண்ணதப்ப ராஜீவ் காந்தி அவங்களுடைய மூதாதைகள்லாம் பண்ணி போயிட்டாங்க. நம்ம நாட்டை ஆண்டவங்கலாம் அதுக்கு முதலாக கருணாநிதி குடும்பம். ஸோ இந்த குடும்பம் ரெண்டுமே சேர்ந்து மாறிச்சு. கண்டிப்பா கச்சத்தீவு நம்ம கையில வர போகுது. பிரதமர் வெளியுறவுத்துறை அமைச்சர் பயங்கரமா ஒப்பிட்டிருக்காங்க. கச்சத்தீவு நம்ம நாட்டோட நம்மளுடைய எல்லைக்கையில கண்டிப்பா நடக்க இதுக்கான டைம் இருக்கு. நாங்க சொல்ல முடியாது. எங்க வெளியுறவுத்துறை அமைச்சர் சொன்னா அதே பேச்சுவார்த்தை கச்சத்தீவு நம்ம மக்களுக்கு நமக்கு கஷ்டத்தை இந்த கோயிலுக்கு சாப்பிட முடியும். நம்ம எப்படி நம்ம ராமேஸ்வரம் கோயிலுக்கு போவோமோ கச்சத்தீவுல அந்த கிறிஸ்டின் அந்தோணியம்மா கோயிலுக்கு கண்டிப்பா போய் சாப்பிடுவோம். கூட்டணி கட்சி ஆதரவு எப்படின்னா இருக்கு உங்களுக்கு? பிரமாதமா இருக்கு, ரொம்ப பிரமாதமா இருக்கு. ஏடிஎம்கே மாவட்ட செயலாளர் அண்ணன் முனியசாமி, அமமுக மாவட்ட அண்ணன் எக்ஸ்எம்எல்ஏ அவ்வளோ கேட் பண்றாங்க. கண்டிப்பா அவங்களுடைய ஆதரவோட நம்ம கண்டிப்பா அந்த சட்டமன்றத்தை